ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துருது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டியூரிங் பிளேயர் அப்படிங்கிற மன்னோட 33வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 32 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட் இருந்து தப்பிச்சு அவனோட ஹெச்பியை ரெக்கவர் பண்றதுக்காக அங்க இருக்க சின்ன சின்ன மான்ஸ்டர் எல்லாம் கொல்லாம் அப்படின்ட்டு போயிருப்பான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ கொல்லான்னு நினைச்ச எல்லா மான்ஸ்டரையும் ஒரே ஸ்ட்ரைக்ல போட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் சரி வேற வழி இல்ல அப்படின்ட்டு அந்த டெத் நைட் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். அந்த டெத் நைட்டும் சும்மாலாம் இல்ல, நம்ம ஹீரோவை சாவடி அடிச்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுட்டு என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு அவனோட சைக்டிக் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த டெத் நைட் கூட சண்டை போட போயிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ பண்ண ஒவ்வொரு அட்டாக்கும் பங்கமா இருந்திருக்கும். அந்த டெத் நைட்டோட ஆர்மர்லாம் கிழிஞ்சி அது செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் ஆக போகுது அப்படின்னு நோட்டிபிகேஷனும் வந்திருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த டெத் நைட்டும் அதோட முழு பவரையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னடா இது, இப்போ அந்த டெத் நைட்டோட கரண்ட் லெவலுக்கு அது என் மேல ஒரு அட்டாக் பண்ணிச்சுன்னா கூட நான் செத்துருவேன். இந்த சுச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பெரிய சிங்கத்துக்கு முன்னாடி முயல் மாதிரி மாட்டிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா நான் இன்னும் என்னோட தோல்வியை ஒத்துக்க கிடையாது. எனக்கு இப்ப ஒரு வழியும் இருக்கு. இப்பையில இருந்து அடுத்த 10 செகண்டுக்கு நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் அங்கிருந்து செம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இன்னும் 10 செகண்டுக்கு நான் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லனா நான் செத்துருவேன் அப்படின்னு மரண பீதியில ஓடிட்டு இருக்கிறான். அந்த டெத் நைட்டும் எங்கடா ஓடுற அப்படின்னு நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வருது. அந்த கவுண்ட் டவுனும் 10 9 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட் என்னடா அமைதியா வருதுன்னு திரும்பி பார்த்துட்டு இது அது இல்ல அப்படின்னு ஷாக் ஆவறான். பார்த்தா அந்த டெத் நைட்டும் அதோட சைக்கிக் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இன்னும் ஒரு 8 செகண்ட் தான் அப்படின்னு அவனோட ஸ்வாடை தூக்கி போட்டு அந்த டெத் நைட்டோட ஸ்வாடை தட்டி விட்டு உனக்கு வேணும்னா மறுபடியும் அந்த ஸ்வாடை போய் எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் டென்ஷன் ஆகிட்டு டே உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு வெறும் கையிலேயே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இன்னும் ஒரு 6 செகண்ட் தான், இல்ல இன்னும் 6 செகண்ட் இருக்கு, நான் இந்த டெத் நைட்டோட கையில சாகிறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்கு, என்னால முடியலடா அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். அப்ப இருக்க பிரச்சனை பார்த்தாம இந்த சைக்டிக் ஸ்கில்லால நம்ம ஹீரோவோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஓடிக்கிட்டே இன்னும் ஒரு 5 செகண்ட் நான் எப்படியே தாக்கு பிடிச்சினா போதும், நான் இந்த டெத் நைட்டு கையில சாக விரும்பல அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். அப்போ அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ்ல கீழே விழுந்துட்டு இல்ல என்னோட லைஃப் இப்படிதான் முடியணுமா, நான் போயும் இந்த டெத் நைட்டு கையில தான் சாகணுமா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அந்த டெத் நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்ததுனால அந்த டெத் நைட்டோட ஸ்வாம்ப் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோவோட எல்லா ஸ்கில்ஸுமே பிளாக் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டை பார்த்த மரண பீதியில நான் இங்க சாக கூடாதுன்னா அதுக்கு இந்த டெத் நைட்டு செத் ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் அவனோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பி டீமன் எல்லாம் கொன்னுட்டு கடைசியா நான் இப்ப சாதிச்சிட்டேன், இந்த முட்டாள் ஜாம்பி டீமன்ஸ் எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன். அப்புறம் இந்த ஜாம்பி டீமனோட சைலன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எஃபெக்டை நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னடா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இப்பதான் எல்லாம் முடிச்சான் அப்படின்ட்டு நீ எதுக்குடா இங்க இவ்வளவு அவசரமா வந்த அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதுவா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு நான் உனக்காக ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது கஷ்டமா, ஏன்டா டே இந்த 5-6 ஜாம்பி டீமனை என்னால சமாளிக்க முடியாதா, நான் என்ன அவ்வளவு வீக்காவா இருக்கேன், அப்புறம் இந்த ஸ்வாம்ப் ஸ்கில்ல இந்த ஜாம்பி டீமன் யூஸ் பண்ணதுல இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஷார்ட் ரேஞ்சில இருந்து தான் சண்டை போடுவோம், அப்ப எங்களோட எல்லா ஸ்கில்லும் பிளாக் ஆயிருச்சு அப்படின்னா நாங்க என்னடா பண்ணுவோம், இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற ஸ்கில் இல்லனா நான் இதோட கதையை எப்பவோ முடிச்சிருப்பேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் டே இந்த சைலன்ஸ் எஃபெக்ட பத்தி நான் அந்த கில்லுலயே சொன்னேன், நீ தான் காது கொடுத்து கேட்காம அவசரமா ஒடியாந்துட்ட, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் காது கொடுத்து கேட்காம அவசரமா வந்துட்டு நான் சொல்றேன், ஏன்டா டே இந்த சைலன்ஸ் எஃபெக்ட நல்லிஃபை பண்ற மாதிரி நான் ஒரு ஆர்டிஃபேக்ட கொண்டு வந்தேன், ஆனா அதோட கூல் டவுன் டைமும் 2 மணி நேரம், நான் வேற என்ன தாண்டா பண்ணிட்டோம், என் உரத்தினால இவ்வளவு தாண்டா பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் டே நீ ரொம்பவே ஸ்மார்ட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடா சொல்ற அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆமா அந்த ஆர்டிஃபேக்டோட கூல் டவுன் டைம் 2 மணி நேரமா இருந்தாலும் அந்த ஆர்டிஃபேக்ட வச்சு நீ கரெக்டான ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து அந்த மான்ஸ்டர் எல்லாம் கொன்னு இருக்க, இந்த மாதிரிலாம் அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இங்க இருக்க நிறைய பிளேயர்ஸுக்கு தெரியாது, நீ உண்மையிலேயே ஸ்மார்ட் தாண்டா அப்படிங்கிறான்.
அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்னு வாயை பொளந்து கேட்டுக்கிட்டு, டேய் முட்டாள், நீ ஒண்ணு எனக்கு லெக்சர் எடுக்க வேண்டாம்டா, இது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் ரேங்க்டு பிளேயரா மாறிடலாம், அப்புறம் ஒவ்வொரு பிளேயருக்கும் தனியான ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும் டேய் நான் உண்மைதானா சொன்னேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உண்மையா மவனை, இன்னும் ஒரு டைம் வாயை திறந்த உன் வாயை உடைச்சிருவான் அப்படிங்கிறான். அப்புறம் இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவும் என்ன அவன மாதிரி வேற யாருமே ட்ரீட் பண்ணது இல்ல, அப்புறம் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவனோட ரெக்கவரி ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ஸ்வாம்ப் ஸ்கில்ல நலிஃபை பண்ணிட்டு அவனோட பேக் ஸ்டெப் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அதனால நம்ம ஹீரோவால பின்னாடி நடக்கும்போது வேகமா நடக்க முடியும். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இன்னும் 3 செகண்ட் தான் அப்படின்னு அங்க அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு, இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட இருந்த எல்லா ட்ரம்ப் கார்டையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் வாழ்றதும் சாகிறதும் என்னோட லக்க பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அங்க மேல புடிச்சிட்டு இருந்த ஹேண்டில் விட்டுடான். அதுவும் அங்க மேல இருந்த செவுத்தெல்லாம் உடைச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துட்டு இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு, அப்புறம் இப்ப என்னால என்னோட ஒரு ஃபிங்கரை கூட மூவ் பண்ண முடியல, இன்னும் 1 செகண்ட் ரிமைனிங் இருக்கு, அதுக்குள்ள நான் செத்துருவனா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இதுதான் நான் கடைசியா பாக்குறதுன்னு நினைக்கிறேன், நான் பிளான் போட்டதெல்லாம் எங்க தப்பா மாறுனுச்சு, இல்ல நான் பிளான் போட்டது எதுவும் தப்பா மாறல, நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா என்னோட ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், அதனால நான் இப்ப சாக போறேனா, இதுதான் இந்த வாழ்க்கையோட என்னோட முடிவா அப்படின்னு அவனோட மரணத்தை ஏத்துக்கிட்டான். அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல அதோட கை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு கடைசியா இது எப்படியோ முடிவுக்கு வந்துருச்சு, இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நான் மறுபடியும் ரெக்ரெஷன் ஆகி வந்த மாதிரி இருக்கு, இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த டெத் நைட்டை டிஃபீட் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்க லெவல் அப் கூட ஆகுறீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் நீங்க இது வரைக்கும் ஏர்ன் பண்ணதுலயே அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட், அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்டாமினா ரெக்கவர் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நான் இதை மறந்துட்டேன், நான் லெவல் அப் ஆகும்போது என்னோட ஹெச்பியும் ரெக்கவர் ஆகும், இதனால தான் நான் இப்போ உயிர் தப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு, இருந்தாலும் என்கிட்ட சுத்தமா ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் ரெண்டுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, அப்புறம் அந்த சைக்டிக் ஸ்கில்லோட பெனால்டி வேற இருக்கு, இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல, இந்த டஞ்சன் ரைட்ல இருந்து எனக்கு அதிகமான பெனால்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன், அப்புறம் இந்த சைலண்ட் கிரவுண்டோட ஃபைனல் பாஸ் ஒன்னும் எனக்கு நார்மலான ஆப்பனண்டா இருக்க போறது இல்ல, இந்த டெத் நைட்டே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த ஃபைனல் பாஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்னோட அடுத்த ஸ்டெப் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு, சரி ஓகே நான் முதல்ல இப்போ இதை பண்ணணும் அப்படின்னு அவனோட சைக்டிக் ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ என்னோட ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணிட்டேன், இது பெனால்டி எடுக்க வேண்டிய நேரம், அப்புறம் இந்த சைக்டிக் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் சண்டை போடும் போது பெருசா எந்த ஒரு அட்டாக்கும் வாங்க கிடையாது, அதனால இது ஒரு நார்மலான பெனால்ட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, இல்ல இங்க என்ன நடக்குது, என்னோட பாடிக்கு என்ன ஆகுது, எனக்கு ஏன்டா இந்த அளவுக்கு பெயினா இருக்கு அப்படின்னு வழியில கதறிக்கிட்டு என்னால முடியல அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த சைக்டிக் ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணதுனால உங்களோட பாடி இப்ப டயர்டு ஸ்டேட்டுக்கு போகுது, அப்புறம் வார்னிங், இப்ப கிடைக்க போற டேமேஜ்ல நீங்க சாக கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீங்க டயர்ட் ஆகிற லிமிட்டையும் தாண்டி போயிட்டீங்க, அதனால இந்த பிளேயர் சாகிறதுக்கு இப்போ அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னடா புதுசு புதுசா ரூல்ஸை போடுறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இல்ல எனக்கு என்ன ஆகுது, நான் இப்ப என்னோட கான்சியஸை இழக்கிறேனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் இந்த டஞ்சனுக்கு வெளியில காட்டுறாங்க. அப்போ அந்த பிளேயர் அசோசியேஷனை சேர்ந்த லேடியும் ஷாக்லயே அங்க என்ன நடக்குது, என்னோட அனாலிசிஸ் படி அவரு இந்நேரம் வெளியே வந்திருக்கணுமே, ஆனா அவர் ஏன் வெளியே வரல, இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட இருக்கவனும் அங்க உள்ள ஏதாவது தப்பா நடந்துருச்சா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த தங்கச்சி கூட இருக்க இன்னொரு பொண்ணும் இப்ப நம்ம ஒரு ரிப்போர்ட்டை மேக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம தங்கச்சிகாரியும் டே நாம இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, அந்த சியோன்ஜுனோட கான்பிடன்ஸ் லெவலை பாத்தீங்கல்ல, இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவனே தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும், இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் எனக்கும் சரியில்லைன்னு தான் படுது, டே சியோன்ஜுன் உன்னால எனக்கு டென்ஷன் ஆகுதுடா, அப்படி உள்ள என்னதான்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்தரா. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்க புகை மூட்டத்துக்கு நடுவுல மயக்கமாயி கிடக்குறான். அப்புறம் கைஸ் இதோட இந்த ஆன்கோயிங் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த மான்வாவோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் 4 மாசம் கழிச்சு நாங்க அடுத்த எபிசோட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மான்வாவோட நெக்ஸ்ட் சாப்டருக்கு நாம 4 மாசம் வெயிட் பண்ணி தான் கைஸ் ஆகணும். அப்புறம் போன வீடியோவில் நான் மான்வா சஜஷன் கேட்டதுக்கு நீங்க 2-3 மான்வா கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதை ஏற்கனவே வேற சேனல் எதுலயும்
எதுலயோ போட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் நான் அந்த ஹேமர் மானோவா கன்டினியூ பண்ணலான்னு பாக்குறேன். ரொம்ப நாள் கேப் விழுந்துருச்சு. மறுபடியும் அந்த மானோவா கன்டினியூ பண்ணா பாப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால நான் கொஞ்சம் எபிசோடு அப்லோட் பண்ண பாக்குறேன். அதுக்கு வியூஸ் வரல அப்படின்னா நாம அந்த மானோவா டிராப் பண்ணிட்டு புது மானோவா பார்க்கலாம். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.